ஸ்ரீமான் என் தம்பியே, உனக்காகத்தான் இந்த பதிவை நான் போடுறேன். நான் வழக்கம் போல ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கங்கள்னு இதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஜோக்கர் டிவி நேயர்களுக்கோ அல்லது தமிழக தற்காப்பு நண்பர்களுக்கோ கிடையாது. இது உனக்கு மட்டும்தான். இதை எல்லாரும் வீடியோ பார்ப்பாங்க, அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க, உளவுத்துறை பார்க்கும். அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா உன் நம்பர் எனக்கு கிட்ட இல்ல, அவ இருந்தா நான் தனியா சொல்லியிருப்பேன். இப்ப நான் பகிரங்கமா வெளியிடுறேன். தமிழ்நாடு இந்தியா கார்பரேட் கையில இருக்கு. கார்பரேட் கையில இவிஎம் இருக்கு. இவிஎம் வைத்து அவர்களுக்கு யார் சாதகமாக செயல்படுகிறார்களோ அவர்களைத்தான் அவர்கள் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களில முதலமைச்சர் ஆக்குவார்கள். டெல்லியில் பிரதமராக நரேந்திர மோடியும் வைத்திருப்பார்கள். நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க பாரதிய ஜனதா தான் இந்தியாவை ஆளுதுன்னு. அதுதான் கிடையாது. பாரதிய ஜனதா, மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், மு.க. ஸ்டாலின், இந்திய முதலமைச்சர்கள் எல்லாம் கார்பரேட்டுகள் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் பிரதமரையே மாற்றி விடுவார்கள். சில மாதங்களுக்கு முன்னால் இதுவரை மோடி கார்பரேட்டுக்கு அடிமையா இருந்தாரு. சில மாதங்களுக்கு முன்னால் கார்பரேட்டை எடுத்துக்கிட்டாரு. கார்பரேட் யாரு? இங்கிலாந்து, அமெரிக்கா. அப்ப அவங்க பிபிசியில ஒண்ணு வெளியிட்டாங்க. அதாவது குஜராத் மாநிலத்தில் நடந்த கலவரங்களை பற்றி பிரபலியமா எல்லா டிவி மீடியாக்களையும் போட்டு பிரதமர் உங்களை காலி பண்ணிடுவோம், உங்களுக்கு பயமுறுத்துறதுனால திருப்பி அவங்க வழிக்கே பிரதமர் RSS இயக்கம் போய்விட்டது தன்னுடைய பதிவை காப்பாற்றிக் கொள்வதற்காக. சீமான், இப்ப நான் திருப்பி சொல்றேன், இந்த முட்டாள் தமிழக கட்சிகளும் இந்திய உள்ள கட்சிகளும் பிரதமருக்கு அடிமை. பிரதமர் கார்பரேட்டுக்கு அடிமை. இந்தியாவின் பிரதமர் மோடி கிடையாது, கார்பரேட் தான். சரி, கார்பரேட் என்றது யாரு அப்படின்னு கேட்டா இளம நாட்டுகள். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன், இளம நாட்டுகள் தலைமறைவா ஒளிஞ்சு அமைதியா இருக்கிறாங்க. அவங்க தன்னை யார் என்று காட்டிக் கொள்வதில்லை. அவங்கள மாதிரிதான் நானும். இளம நாட்டிகள் கையில தான் இன்னைக்கு உலகமே இருக்கு. உலகத்துல 2-3 நாடுகள் தான் அவங்க கிட்ட இல்ல. அதாவது ரஷ்யா, சீனா, வடகொரியா. இந்த 3 நாடுகள் தான் கட்டுப்பாட்டுல. மற்ற எல்லா நாடுகள் பிரதமர்களும் அமைச்சர்களும் அவங்க தான் நியமிக்கிறாங்க, அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் கோர்ட் மூலம் அவருக்கு தீர்ப்பு சொல்லப்படும், அவர் பதவி இழப்பதான்னு போட்டிருந்தாங்க. கடைசியில ட்ரம்ப மிரட்டி பணிய வச்சுட்டாங்க. அதனாலதான் இந்தியாவில் உள்ள எல்லாரும் வெளியேறணும், உலகத்தில் உள்ள எல்லாரும் அமெரிக்கா விட்டு வெளியேறணும். ஏன்னா அவங்க இருந்துகிட்டு சூழ்ச்சி பண்றாங்க. அமெரிக்கா தன் கையை விட்டு போய்விடும் என்ற பயத்தின் காரணமாக இளம நாட்டிகள் என்ற கார்பரேட்டுகள் ட்ரம்புக்கு உத்தரவு போட்டாங்க. ட்ரம்பை தேர்ந்தெடுத்தது அவங்க தான். இன்னும் நம்பிக்கை இல்லையா? அமெரிக்க தேர்தல் நடக்குது இல்லையா? மக்கள் ஓட்டு போடுறாங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா மக்கள் ஓட்டு போட்டு முடித்தவுடன் அதற்கு மேல் ஒரு சீக்ரெட் சொசைட்டி தீர்மானிக்கும். அதை அவங்களே சொல்லிடுறாங்க, இங்க இருந்து சில ஓட்டுகள் வரணும் அப்படின்னு. அது இளம நாட்டிகள் ரேட் கார்பரேட். இளம நாட்டிகளை பத்தி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை பத்தி சொன்னா நிறைய டைம் ஆகும். ஓகே, இப்ப என்ன விஷயம்னா, சீமான், நான் ஏற்கனவே சொன்னதை நீ ஃபாலோ பண்ற, ரொம்ப அருமை, நன்றி. நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன், பாரதிய ஜனதாவை நீ காக்கா பிடிச்சுக்கோ, அவங்கள எதிர்க்காத. அப்படி இருந்தா உன்னுடைய சின்னம் உனக்கு கிடைக்கும், நீ மாநில அங்கீகாரம் பெறுவாய்ன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மாநில அங்கீகாரம் பெற்று விட்டாய். உன் சின்னம் ஏன் உங்களுக்கு தரலைனா, விவசாய சின்னத்தை ஏன் உனக்கு கொடுக்கலைனா, அதுக்கு நான் சொல்லிடுறேன். நீ இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்க இடத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற, டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கு நீ எதிர்ப்பு தெரிவிக்கிற, 8 வழி சாலை அமைப்பதற்கு நீ போராடுற. அதனால நம்மளுக்கு எதிராக இருக்கிறானே அப்படின்றனால கொஞ்சோண்டு தேனை எடுத்து நாக்கில தடவி இருக்கிறான். பயங்கர பசி உனக்கு, முதலமைச்சராக பசி. உங்ககிட்ட 10 இட்லியை வச்சுட்டு ஒரு இட்லியை மட்டும் டேஸ்ட்டுக்கு கொடுப்பான் பத்தியா இந்த ஸ்வீட் கடையில. ஐயா, டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னா கொஞ்சம் கொடுப்ப தின்னுட்டு நல்லா இருந்தா நிறைய மொத்தமா வாங்குவீங்கள. ஆனா மொத்தமா கொடுக்க அவங்க விரும்பல. டேஸ்ட் மட்டும் நாக்கில நக்கி விட்டுருக்க, தடவி விட்டுருக்குறாங்க. காதுல தேனை ஊற்றிருக்கிறாங்க, வாயில கொஞ்சோண்டு லைட்டா தடவி விட்டுருக்குறாங்க டேஸ்ட்டுக்கு. அந்த ருசி வந்தா நீ அவங்க வழிக்கு வருவேன்னு. முள்ளால எடுக்கணும்.
கெட்டவனை அவன் வழிக்கு போய் கெட்டவனா மாறி சினிமாவில் பார்த்துருப்ப. அவங்க இடத்துக்கே போய் அவனுக்கு ஜால்ரா அடிச்சு ரகசியமா அண்டர் கிரவுண்ட் ஆபீசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணாங்க, மாறுபட ஹீரோ போட்டுக்கிட்டு சினிமாவில் அவனுக்கு சாதகமா பேசுற மாதிரி அவன் கூட்டத்திலேயே இருந்துட்டு கடைசியில அவனுக்கு ஆப்பிடிப்பான் இல்லையா, அதைத்தான் நீ இப்ப பண்ணணும். உலகமே இலுமினாட்டி கார்பரேட் கையில இருக்கு. கார்பரேட் கையில இந்தியா இருக்கு. இந்தியா இவிஎம் கையில இருக்கு. இவிஎம் கார்பரேட் கையில இருக்கு. கார்பரேட்டை மீறி உன்னால எதுவுமே செய்ய முடியாது சீமா. அவங்க நினைச்சா 1 மணி நேரத்துல உன்னை பத்தி தவறான தகவல், சரி அவ்வளவு ஏன் நான் சொல்லிடுறேன், சில ரகசியங்களை சொல்றேன் புரிஞ்சுக்கோ மரமண்டைக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க மேல என்ன கேஸ் நீதிமன்றத்தில் இருந்தாலும் அது எடுக்க மாட்டாங்க. அவனா வாழ வைப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி, யோகி ஆதித்யநாத், முக ஸ்டாலின் இவங்கள மாதிரி இவங்க பண்ணாத ஊழலா இருப்பாங்க. அவங்களுக்கு எதிராளி நடந்தீங்கன்னா, உதாரணமா ஜெயலலிதா கார்பரேட்டுகளை ஏத்துக்கிட்டாரு. கார்பரேட் யாருன்னு ஜெயலலிதாவுக்கு தெரியாது. அவங்க மோடிக்கு உத்தரவு போட்டு, மோடி தான் கார்பரேட்டினுடைய வேலைக்காரன். RSS பாரதிய ஜனதா தான் கார்பரேட்டினுடைய வேலைக்காரன். அவங்க சொல்றபடி நீட் தேர்வை கொண்டு வரணும் தமிழ்நாட்டில். எம் சாண்டல் மலைகளை அடிச்சு நொறுக்கிறது, பரந்தூர் விமான நிலையம் டங்ஷன் எடுக்கிறது, இதெல்லாம் கொண்டு வரதுக்கு ஜெயலலிதா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதனால அவங்க மேல போட்ட கேஸ சுப்ரீம் கோர்ட்ல போட்டு, சுப்ரீம் கோர்ட்டு பாரதிய மத்திய அரசு கையில அடிமையா இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இவங்க ஜெயலலிதா மேல உள்ள கேஸை எடுத்து அவரை ஜெயில போட்டு கடைசியில சசிகலா மூலம் அவரை அடிச்சு வீட்டுக்குள்ளே போட்டு, கூட இருக்கிற பிளாக் கேட்ஸ் பாதுகாப்புக்கு இருக்கிறது மத்திய அரசு படை. கையில AK-47 AK-75 என்ன கருமாதிரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் ஒதுங்கிட்டானுங்க. அடிச்சு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போட்டு 500 கோடி ரூபாயை கொடுத்து போட்டு தள்ளினாங்க ஜெயலலிதாவை. அதுக்கப்புறம் எடப்பாடி என்ற ஒரு கையாட்டி பொம்மை பொட்ட பையனை அங்கே ஆட்சியில் அமர வச்சு அதிமுக சதிச்சுட்டாங்க. அமெரிக்கா அட்ரஸ் இல்லாம அதிமுக அட்ரஸ் இல்லாம போயிடுச்சு. இப்ப பாரதிய ஜனதா கையில தான் அதிமுக அடிமையா இருக்கு. இப்ப விஷயம் என்னன்னா, இதே மாதிரி ஓ மேல 100 வழக்குக்கு மேல் இருக்கு. எந்த வழக்கு சந்திப்போம் அப்படின்னு பெருமையை பீத்திக்கிட்டு இருக்க சீமான். உனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல. அவங்க கிட்ட 120 110 150 வழக்க போட்டுக்கிட்டே போவாங்க. நீ முக ஸ்டாலினுக்கு எதிரியா இருக்கிற வரைக்கும் உன்னை விட்டு வைப்பாங்க. இன்னும் ஒரு ரகசியத்தை சொல்றேன். முக ஸ்டாலின் இந்த நிமிஷம் வரைக்கும் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறாரு. அது உண்மைதான். ஆனா இதுல ஒரு மர்ம விஷயம் என்னன்னா, நீ சினிமால பார்த்திருப்ப, ஒரே தலைவன் இருப்பாரு. அவங்கிட்ட 2 குரூப் இருக்கும். ஒரு குரூப் வட சென்னை, இன்னொரு குரூப் தென் சென்னையில தாரா வருது. அவங்க அந்த தலைவருக்கு கப்பம் கட்டுவாங்க. அந்த தலைவர் தான் கார்பரேட். அந்த 2 குரூப் இருக்கு இல்லையா, அது ஒரு குரூப் தான் பாரதிய ஜனதா, ஒன்னு முக ஸ்டாலின். இந்த 2 குரூப்புக்கும் பகை இருக்கும். நான் தான் முதல்ல வரணும், நீ தான் முதல்ல வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தலைவர் 2 பேரையும் சமாதானம் பண்ணி 2 பேர்ட்டையும் பணத்தை புடுங்க பார்ப்பான். 2 பேரை தயவையும் வச்சு இந்த இந்தியாவை ஆட்டையை போட பார்ப்பான். அதுதான் இப்ப நடக்குது. கார்பரேட் தான் தலைவர். அவங்களுடைய அடிமை 2 குரூப் தான். ஒன்னு பாரதிய ஜனதா, இன்னொன்னு திமுக தமிழ்நாடு. மற்றது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். நம்மளுக்கு இப்ப மத்திய அரசு, தமிழ்நாடு, இதை நம்ம பார்க்க போறோம். மத்திய அரசும் தமிழ்நாடு திமுக முக ஸ்டாலினும் மோடி சண்டை போட்டுக்குவாங்க. ஆனா கார்பரேட் சமாதானம் பண்ணி நீங்க 2 பேரும் ஆட்சி பண்ணுங்க, கப்பம் கட்டுங்கன்றனால்தான் முக ஸ்டாலின் போய் மோடி கிட்ட பேசுறாரு. அவருடைய புள்ள போய் சந்திக்கிறாரு, பேசுறாரு பரஸ்பரம். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பகை இருக்கு. நாங்க மோடி என்ன சொல்றாரு, நாங்க தமிழ்நாட்டுக்கு நிதி தர மாட்டோம், எங்களுக்கு கப்பம் கட்டணும்ன்றாரு. ஆனா அந்த தலைவன் இருக்கிறாரு கார்பரேட்டு, 2 பேரையும் சமாதானம் பண்ணி, இங்க 2 பேரும் எனக்கு மாமூல் கட்டுக்க, 2 பேரும் ஆட்சி பண்ணுங்க, ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டுக்காதீங்க, எந்த பிரச்சனையாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். நீ இந்தியாவை பார்த்துக்கோ மோடி, நீ தமிழ்நாட்டில் முதலமைச்சா பார்த்துக்கோ. 2 பேரும் நாங்க சொல்ற நாசகார திட்டம், இந்த எம் சாண்டு, சாகர் மாலா, பரந்தூர் விமான நிலையம், டங்ஷன் எடுக்கிறது,
அறநிலையத்துறை வீட்டை இடிச்சுட்டு அந்த இடத்த ஆக்குபை பண்றது, வள்ளலாறு அதை ஆராய்ச்சி பண்றது, இந்த மாதிரி இருக்கு. நீங்க 2 பேரும் ஒத்துழைச்சு பண்ணுங்கன்றதுனால உள்ளுக்குள்ள மோடியும் ஸ்டாலினும் எதிரி. ஆனா கார்பரேட் அவருக்கு மேல ஒரு தலைவர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு எதிரில் 2 பேரும் ஒற்றுமை இருந்தாலும், இல்லாட்டா MK ஸ்டாலினை தூக்கிடுவாங்க. எப்படி ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியை தூக்கிட்டு சந்திரபாபு நாயுடு உட்கார வச்சாங்களோ EVM மூலம் மோசடி பண்ணி, அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டுல MK ஸ்டாலின் அவங்களுக்கு சரியா ஒத்துழைப்பு கொடுக்கலைனா எதிர்த்தா தூக்கிட்டு விஜய உட்கார வச்சிருவாங்க. ஆனா விஜய்க்கு ஒரு மாசு இல்ல. சீமான உட்கார வைக்கலான்னு பார்த்தா அவரு நம்மளுக்கு எதிரியா இருக்கிறாரு. பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடுறதுனால அவரை ஒரு நாட்களை சும்மா லைட்டா ஒரு தேன் தடவுவாங்க பாத்தீங்களா. ஒரு ஸ்வீட் கடையில போனா டெஸ்டிங்காக டேஸ்ட் பார்க்க கொஞ்சம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, சாப்பிட்டு நல்லா இருந்தா மொத்தமா வாங்குவாங்க இல்லையா. அந்த மாதிரி கார்பரேட்டு இந்த ஈரோடு எலெக்ஷனுக்கு முன்னாடி மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியை கொடுத்து சீமானுக்கு நாக்குல தேனை தடவிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க என்ன சீமான்கிட்ட பதிவுல சொல்லி, இதே வெப்சைட்ல இருக்கு பதிவு, போய் தேடி பாருங்க. கார்பரேட்டுக்கு ஆதரவா நான் முதல்ல சொன்னது, பாரதிய ஜனதாக்கு ஆதரவா நீ பேசு, அவங்களுக்கு எதிர்காட்சி சொல்றதுனால பாரதிய ஜனதா அவருடைய கரிசனம் ஒரு அன்பு கொஞ்சம் கிடைச்சிருக்கு. ஆனா கார்பரேட் தான் இப்ப இந்த ஈரோடு இடைத்தேர்தல் அவங்க நினைச்சிருந்தா சீமான வெற்றி பெற வைக்க முடியும். ஒரு வருஷம் தானே, இப்ப டெல்லியில வெற்றி பெறலையா புடிங்கிட்டாங்க மக்கள். அப்படியே போராடி 10 வருஷமா கெஜ்ரிவால் இருந்தா நீ எப்படி ஜெயிச்சு கேள்வி கேட்டாங்களா? மக்கள் போராட மாட்டாங்க, அவன் வேலையை கவனிப்பான். ராமசாமியோ குப்புசாமியோ அவன் காலையில எந்திரிச்சு தூங்கிச்சா வேலையை பார்ப்பான். அவனுக்கு போராடுறதுக்கு அவன் போயிட்டு போராடினா சூத்தா மட்டியில போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. இதை யார் கேட்கணும்? எதிர்கட்சி. எதிர்கட்சினா யாரு? இப்போ உங்ககிட்ட உனக்கு கேட்கற சீமா, தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் நடக்குது. டாக்டர் ராமதாஸ் போய் கேட்பான்னு நினைக்கிறியா? கேட்கவே மாட்டாரு. அவருக்கு 100 கோடியை கொடுத்தா வாங்கி வாயில வச்சுக்கிட்டு போயிடுவாரு. அன்புமணி ராமதாஸ் அவரு புள்ள. தைலாபுரத்துல இருக்கிற அந்த ஏரியா ஃபுல்லா அவந்துதாங்க, ஃபுல்லா வளைச்சு போட்டாங்க. அவன் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாத்தான் பார்ப்பான். மக்கள் இருந்தா என்ன செத்த என்ன, அதை பத்தி கவலை கிடையாது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி எத்தனை நாளைக்கு டயருக்கு கீழே முட்டி போட்டு மண்டி போட்டு அமைச்சரா அடிமையா இருக்கிறது. பார்த்தா நல்ல ஆஃபர் வந்துச்சு, மத்திய அரசு நீட் தேர்வு இதை கொண்டு வரணும், கார்பரேட் தான் அதுக்கு உத்தரவு. ஜெயலலிதா மேல உள்ள ஒரு கேஸ தூசி தட்டி சுப்ரீம் கோர்ட்ல போட்டு எடுத்து ஜெயில தண்டனை வாங்கி கொடுத்து வீட்டுல வச்சு யாரை வச்சு தீர்த்து கட்டலாம், இவன் தண்டனையிலிருந்து வெளியே வந்துடுவா. அதனால சசிகலா வச்சு தகராறு பண்ணி மண்டையில அடிச்சு படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல் சேர்த்து அங்க எவனும் பார்க்க முடியாதபடி பிளாக் கேட்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகளை மத்திய அரசு விலக்கி சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு மூஞ்சி வாயிலே குத்துனானுங்க. யாரு? சசிகலா அவங்க கூட இருக்கிறவங்க. உதடி வீங்கி போயிருக்கும். இந்த படத்தை பாரு. அதுக்கப்புறம் அவங்க கொடநாடு எஸ்டேட்ல பாதாள அறையில் பதுக்கி வைத்திருந்த இந்த படத்தை பாரு. எவ்வளவு நகை, இதன் நகையெல்லாம் எங்க? எல்லாத்தையும் அவ முட்டிக்காலை வெட்டி சம்பாதிச்ச கோடிக்கணக்கான பணத்தை அந்த கால் பாத ரேகையை வச்சிருந்தான். கை ரேகையாவது விரல கையை தூக்கி வச்சிடலாம், காலை தூக்கி எப்படி ரேகை வைப்ப? அட காலை வெட்டி எட்டாங்க பாரு, கால் இல்ல பாரு. பாத்தியா? இப்படி வச்சு கால் ரேகை வச்சு பாதாள அறை உள்ள ரகசிய பீரோவை திறந்து எல்லா நகை பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. அது தெரிஞ்ச உண்மையான வேலைக்கணங்களை கொண்டாங்க. அதனால்தான் கிட்டத்தட்ட 7-8 பேர் கொடநாட்டில் செத்தாங்க. அதை பற்றி விசாரணை மூடி மறைக்கப்பட்டன. அதுக்கப்புறம் தான் ஜெயிலாவை கொண்டு போட்டாங்க. இப்ப விஷயத்துக்கு வரேன். நீ கார்பரேட்டையோ மோடியோ பகிச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப உன் மேல 100க்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. ஒரு வழக்குக்கு 1 வருஷம் தண்டனைன்னு போட்டாலும் 100 வருஷம் 120 வருஷம் நீ உள்ள இருக்கணும். ஒரு கேஸ் 1 வருஷம் முடிஞ்சோன்னா அடுத்த கேஸ் கண்டினியூ ஆகும். ஆனா ராஜாக்கு சிறை தண்டனை விதித்து நீங்க வெளியே இருக்கிறாரு பத்தியா? இது எந்த வகையில நியாயம்? இது என்ன கோர்ட்டு? யோ, அவன் செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை கொடுத்துட்ட, சிறைன்னு சொல்லிட்ட, அப்ப என்ன மைத்துக்கு அவனை ஜாமீன்ல விடுற? சல்மான் கான் புள்ளி அப்படித்தான் விட்டீங்க. இது என்ன இது சட்டம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. கோர்ட்ல நீதிமன்றத்துல ப்ரூஃப் பட்டாச்சு ஒருத்த குற்றம் செஞ்சாங்க. தண்டனை 1 வருஷமா 5 வருஷமா 10 வருஷமா ஆழ்ந்தோடனே கொடுக்குற, ஜெயில போட வேண்டிய அப்படின்னா அவனை விடுதலை வெளியே விடுற. இது என்ன சட்டம்? என்ன எவன் இதை உருவாக்குறது? இதுக்கு ஒண்ணுமே புரியல.
தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு அவனை வெளியே விடுற. ஆனா மத்தவன் கொலை பண்ணா, மத்தவன் திரு சாதாரண மக்கள் பண்ணா அவனை தூக்கி 5 வருஷம் 10 வருஷம் உள்ளே போட்டு வச்சிருக்கிற, அவனை விடுதலை பண்ண. இது என்ன சட்டம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்டா உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு ஜாண்டா அடிக்கணும் வந்தா நீங்க ஒண்ணு ஆளுங்கட்சியா இருந்தா நீங்க ரிலீஸ் பண்ணி தண்டனை போட்டு வெளியே ரிலீஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா நீங்க உள்ள போடுவீங்களா? எனக்கு இந்த சட்டம் என்னன்னு எனக்கு ஒரு கருமா ஒரு இழவும் புரிய மாட்டேங்குது. சிறை தண்டனை ஹெச் ராஜாவுக்கு விதிச்ச, அப்புறம் அந்த வெளியே விட்டுருக்கிறீங்க. எதனால விட்ட? நீ சிறை தண்டனை கொடுத்து அப்புறம் ஜாமீன்ல சொல்லி நீ விட்டுருக்கணும். ஒண்ணுமே இல்லாம அப்படியே விட்டு எப்படி? அது எனக்கு ஒண்ணுமே இந்த சட்டமே புரியல. அதே மாதிரி சாதாரண மக்கள் பண்ணா தண்டனை கொடுக்கிற, ஒரு அரசு அதிகாரி பண்ணா பணியிடை மாற்றம் பண்றீங்க. பணி இந்த ஏரியாலன்னா அடுத்த ஏரியால போய் அவன் கொள்ளையடிக்க போறான், திருட போறான், லஞ்சம் வாங்க போறான். எதுக்கு படி? அவனுக்கு வேலையை விட்டு தூக்கி அவனுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்க வேண்டியதுனால லஞ்சம் வாங்கினவனுக்கு அவனுக்கு எதுக்கு பணியிடை மாற்றம் பண்ற? நிறைய கொள்ளப்படி அம்பேத்கரையே முட்டாளாக்கிட்டானுங்க இவனுங்க. சட்டத்தை மாற்றி ஆளுங்கட்சி மோடி RSS இயக்கம். சீமான் இப்பதான் ஃபைனலுக்கு வர போற, பதிவு முடிக்க போற. முக்கியமான ஆலோசனை ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாரதிய ஜனதாவை காக்கா பிடிச்சுக்கோ. காக்கா பிடிக்கிற வெளிப்படையா நீங்க உங்களோட கூட்டணி நீ சொல்ல வேண்டாம். மறைமுகமா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு எதிராக நீ பேசாம இருந்தாலே அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரி தான். அதே சமயம் அவங்க ஒரு கருத்தை சொன்னா அவங்க சொல்றது நியாயம்தான் அப்படின்னு சொன்னா போதும். ஆனா நாங்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணி அப்படின்னு சொல்ல தேவையே இல்லை. அவங்க ஒரு கருத்து ஒரு இது போட்டா நீங்க அதுக்கு ஆமா சொல்லணும். நாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, எடப்பாடி பழனிசாமி மாதிரி சொல்லணும். இதை வச்சு பாரதிய ஜனதாவை கைக்குள்ள போட்டுட்ட. அதனாலதான் உனக்கு இன்னைக்கு ஈரோடுல நீ பெரியாரை பத்தி பேசுறதுனால மக்கள் உனக்கு ஒன்னே சொல்லிக்கிற, மக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? முட்டாள் பசங்க இவங்க. பூலாந்தேவி தெரியுமா? ஏற்கனவே சொல்லிக்கிற பூலாந்தேவி கொள்ளக்காரி, அவளையே ஜெயிக்க வச்சானுங்க. பூலாந்தேவி மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சவ, அவளையே ஜெயிக்க வச்ச முட்டாள் மக்கள். 10,000 ரூபாய் கையில கொடுத்து ஒரு 4 ஃபுல்லு 4 பிரியாணி குத்தினா கொலகாரன் யாரு? இது இந்த ஆட்டோ சங்கரு. இப்போ 4 பொண்ணு இவனுக்கே ஓட்டு போடுவாங்க முட்டாள் மக்கள். அவன் ஓட்டு போடாடி கூட ஓட்டு எந்திரத்தை வச்சு மாற்றி அமைச்சுவாங்க. உன்னுடைய நோக்கம் கார்பரேட். இப்ப நான் சொல்றேன், பாரதிய ஜனதாவுக்கு நீ எதிர்ப்பு தெரிவிக்காம, அவங்கள பாராட்டியும் பேசாம, அவங்களை எதிர்க்கவும் இல்லாம, அவங்க சொல்ற ஒரு விஷயத்த ஆதரிச்சு எதிர்க்காம இருந்தாலே ஆதரவு மாதிரிதான். அதனாலதான் உங்களுக்கு உனக்கு 24,300 சில்லற வாக்குகளை போட்டு ஏன்னா இந்த முட்டாள மக்கள் எல்லாம் எவன் காசு அதிகமா கொடுக்கறானோ மனசாட்சி பிரகாரம் அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இந்த ஒரு 50% கழுடு கட்டிங்க கழுத்துல கத்திய வச்சு திமுக அறுத்தாலும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம். நாங்க பழக்கமாயிட்டோன்னு அடிமையா இருக்கிறாங்க. மீதி 50%ல, அதாவது 100%ல 50% திமுகவுக்கு அடிமை அந்த கேடு கட்டிங்க. மீதி 50%ல 30% எவன் பணம் அதிகமா கொடுக்கிறானோ அவனுக்கு மனசாட்சி பிரகாரம் ஓட்டு போடுவாங்க. இந்த 20% இந்த இளைஞர்கள் நாடு நல்லா இருக்கணும், நீ சொல்றது உண்மையா பொய்யான ஆராய்ஞ்சு மக்களுக்கு நல்லது சீமான் பண்றான்னு ஓட்டு போட்ட இந்த ஓட்டுக்கு தான் இது. ஆனா இவங்க நினைச்சா ஓட்டை 0 ஆக்க முடியும், ஹீரோவா ஆக்கவும் முடியும். பாரதிய ஜனதா பெரியாரை பத்தி பேசுறதுனால கவனமா கேளு, முக்கியமான விஷயம். பெரியாரை பத்தி பேசுறதுனால பாரதிய ஜனதா உனக்கு 24,000 சில்லற போட்டுச்சு. ஆனா நீ பரந்தூர் விமானம் அமைக்க நீ எதிர்ப்பு தெரிவிக்கிற, டங்ஸ்ன் எடுக்க எதிர்ப்பு தெரிவிச்சு கைவிடப்பட்ட இந்த கோபத்துல உடைய டெபாசிட் வாங்க முடியாதபடி 23,000 சில்லறையில கொண்டாந்து நீ நிப்பாட்டி டெபாசிட் வாங்க முடியாம தோற்கடிக்கப்பட்டது. இது மக்கள் தவறு கிடையாது. பாரதிய ஜனதா கார்பரேட்டை பொறுத்த வரைக்கும் சீமான் நான் சொல்றேன், தயவு செய்து தப்பா நினைச்சுக்காத. கார்பரேட் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? கார்பரேட்னா யாரு? அவங்களுடைய அடிமை தான் இந்த அம்பானி அதானி. இவங்க கிட்ட நீ டீல் போட்டேன்னு வச்சுக்கோ, அது அமெரிக்காவில் உள்ள பில்கேட்ஸுக்கு போகும். பில்கேட்ஸ் கிட்ட இருந்து இலுமினாட்டிக்கு ஏற்றப்படும் சீக்ரெட் சொசைட்டி அவங்களுக்கு போகும். அவங்க உத்தரவு வந்த உடனே மோடிக்கு உத்தரவு போகும். இந்த மாதிரி சீமான் எங்க டீலுக்கு வந்துட்டாரு, அவரை முறைச்சுக்காத, அவர் கேட்கறத பண்ணி கொடுன்னு
அமெரிக்கா இங்கிலாந்தில் உள்ள யாரு அனில் அகர்வால் இப்ப எடுத்தா இல்லையா தூத்துக்குடி ஸ்டெர்லைட், அவனும் கார்பரேட் இலுமினாட்டி அடிமை தான். இவங்க எல்லாம் அடிமைகள், வேலைக்காரங்க. சொன்ன உடனே வந்த உடனே மோடி ஆஃப் ஆயிடுவாரு. அம்பானி அதாடி அவங்க பொண்டாட்டிக்கு வணங்குற மாதிரி சீமான் உனக்கும் புள்ளிக்கும் மோடி அப்படியே தலை வணங்கி வணக்கம் போடுவாரு. அமித்ஷா வணக்கம் போடுவாங்க. கார்பரேட் உத்தரவு பிரகாரம் தான் இன்னைக்கு இந்தியா அடிமையா இருக்கு, மோடி செயல்படுகிறாரு போல புரிஞ்சுக்கோ. இப்ப விஷயத்துக்கு வர, சீமான் நீ முதலமைச்சர் ஆகணுமா தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு பிரதமர் ஆகணுமா? இந்தியாவுக்கு பிரதமர் ஆகிறத நான் அப்புறம் சொல்றேன் ரகசியத்தை. இப்படி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும்னா இப்ப இந்த டங்ஸ்டன் பரந்தூர் விமான நிலையம் கடுமையா எதிர்ப்பு தெரிவி. அப்ப கார்பரேட்டுக்கு உங்ககிட்ட வருவாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு இடவரையில் நீயே தூது விடு, ரகசியமா விடு, பிரஸுக்கோ செய்தியாளர்களுக்கோ யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசியமா விடு. அவங்க வருவாங்க. வந்தா நான் என்னைய நீங்க முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படும், டங்ஸ்டன் எடுக்கப்படும், நான் உங்களுக்கு உதவி செய்யணும். ஒரே ஒரு வார்த்தை கூட டீலிங் போட்டு பண்ண. அடுத்த இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீ நாளைக்கு நீ கார்பரேட் டீலிங் பேசி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கீங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, முக ஸ்டாலின் உள்ள பழைய குப்பை எல்லாத்தையும் கிளறி இன்டர்நெட் ஃபுல்லா, யூடியூப் ஃபுல்லா, சேனல் ஃபுல்லா ஒளிபரப்பாக அதை அவங்க பார்த்துக்குவாங்க. எப்படி சில மாதங்களுக்கு முன்னால் மோடியை பத்தி, குஜராத்ல இருந்த கலவரத்தை பத்தி பிபிசி நிறுவனம் தோண்டி எடுத்து வெளியிட்டு அவரை தன் வழிக்கு கொண்டு வந்து மீண்டும் அவரை பிரதமராக்குனாங்களோ, அதே மாதிரி உன்னைய முக ஸ்டாலின் எதிரி. ஏன்னா அவர் வேலைக்கு ஆகல, டங்ஸ்டன் அமைக்க முடியல, 8 வழி சாலை போட முடியல, நீ தடையா இருக்கிற, அப்ப நீ தான் பவர்ஃபுல்லுன்னு ஏற்கனவே கார்பரேட் கூட பேச வந்தாங்கன்னு சொன்ன. நீ மக்களுக்கு எதனா செய்ய முடியாதுன்னு சொல்லிட்ட. நான் ஒண்ணு சொல்றேன் சீமான், மக்களுக்கு எதனா செய்யறதா நடி. உன்னை நான் நடிக்க சொல்றேன். சினிமால பார்த்திருப்பீங்க, கூடவே பொண்டாட்டி மாதிரி நடிச்சு அவனுக்கு கொண்டுட்டு ஆட்சியை கைப்பற்றுவா நடிகை. ஹீரோ அவனுக்கு ஏற்ற மாதிரி போலீஸ் ஆபீஸ் அவனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு உள்ளுக்குள்ள முகமூடி போட்டுக்கிட்டு அவன் ஆளுங்களை கொல்லுவான். இந்த மாதிரி தான் நீ பண்ணணும். விளக்கமா சொல்லிட்டேன். இப்ப ஃபைனலா இது வரைக்கும் சொல்றதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதோ புரியலையோ, இப்ப நான் தெளிவா சொல்லிடுறேன். நீ பரந்தூர் விமான நிலையம் அமைக்க முடியல முக ஸ்டாலினால, நீ எதிர்ப்பா இருக்க. டங்ஸ்டன் எடுக்க முடியல, கேன்சல் ஆயிடுச்சு, இதுக்கு நீ எதிர்ப்பா போராடுனா மக்களை தூண்டி விட்ட. வெரி குட், மக்களை தூண்டி விடு. இதுதான் நயவஞ்சக முள்ளால் எடுக்கிற தூண்டி விடு. அப்ப முக ஸ்டாலின் எதிர்ப்பு போய் என்னால முடியலன்னு உடனே கார்பரேட்டுகள் இவன் என்னடா எதை சொன்னாலும் பண்ண மாட்டேங்கிறான், இவன் வேஸ்ட். காங்கிரஸ் அந்த மாதிரி தான் தூக்கி போட்டு பாதிச்சுதா, நாங்க இன்னைக்கு எது சொன்னாலும் செய்து எத்தனை பேரை கொள்றேன்னு சொன்னதுனால உங்களுக்கு பிரதமரை வச்சிருக்கிறாங்க. புரிஞ்சுக்கோ சீமான். அதே மாதிரி நீ என்னை முதலமைச்சராக நீ டங்ஸ்டன் எடுக்கலாம், என்ன வேணா பண்ண, நான் பாத்துக்கிறேன். நீ ஒரு உத்தரவாத ரகசிய உடன்படிக்கை கார்பரேட்டுக்கிட்ட பண்ணிக்கோ. பண்ணிட்ட உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, முக ஸ்டாலின் புள்ள, முக ஸ்டாலின் என்னென்ன ஊழல் பண்ணாரு, சாரா எஃபெக்ட் என்ன பண்ணாரு எல்லாத்தையும் தோண்டுவாங்க. எது இன்கம் டாக்ஸ், அமலாக்கத்துறை எல்லாத்தையும் ஏவி விடுவாங்க. மோடி சும்மா, மோடி ஒரு டம்மி பீசிய. மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், RSS இயக்கம் எல்லாம் கார்பரேட் கையில இருக்கு. அவங்க பேருக்கு தான் இந்தியாவை ஆட்சி செய்யறாங்க, விட்டு எந்த அதிகாரமும் இல்ல. இந்தியாவில் போடப்படும் நீட் தேர்வு, வரி விலக்கு, கேஸ் உயர்வு எல்லாத்தையும் பண்றது எல்லாம் கார்பரேட் போடுற உத்தரவு தான் இவங்க செயல்படுத்துறாங்க. இல்லட்டா இவங்க ஆட்சி இருக்காது. இவன் ஆட்சியில பண்ண குற்றம் குறை எல்லாத்தையும் தோண்டி எடுத்து பிபிசி எல்லாம் போட்டு மக்கள் மனசுல இதாக்கி EVM வச்சிருக்கிறத தடை பண்ண வச்சு அவங்களை தெருவுல கொண்டு வந்துருவாங்க. கார்பரேட் நடிச்சா பிச்சைக்கார பிரதமராக்க முடியும், பிரதமரை பிச்சைக்காராக்க முடியும். இந்தியாவை ஆட்சி செய்வது நீங்க பிரதமர், RSS இயக்கம், மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் நினைச்சுட்டு இருக்கிறீங்க. இவங்க எல்லாம் டம்மி, இவங்க எல்லாம் கார்பரேட் அடிமைகள். திருப்பி சத்தியமா சொல்றேன், இவங்க கார்பரேட் அடிமைகள். நம்படி செத்து போ. இன்னைக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எல்லாம் இந்த மின்சாரம் பில்லு கட்டுறது எல்லாம் கார்பரேட் கையில போயிடுச்சு. ஸ்டேட் பேங்க், யூகோ பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் எல்லா பேங்கும் கார்பரேட் கையில. நீ நகைக்கடையில வாங்குறிய முத்தூட் பைனான்ஸ் எல்லாமே அவங்க கையில. கோல்கேட்டு, சிபாக்கா, பினாக்கா, டுபாக்கா பேஸ்ட் விக்குது எல்லாம் அவங்க கம்பெனி. லைபாய், ரெக்ஸோனா எல்லா சோப்பும் அவங்க கம்பெனி. என்ன இல்ல இந்தியாவில், இந்தியா ஃபுல்லா அவங்க கையில போயிடுச்சு. அவங்க தான் நீங்க பிசினஸ் பண்ணி தி மாஸ்டர் ஆஃப் த இந்தியா அவங்க ஆட்சி செஞ்சு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது 2 பேருக்கு மட்டும் தெரியும். ஒன்னு நானு, இன்னொன்னு ஹீலர் பாஸ்கருக்கு தெரியும். எங்க 2 பேருக்கு தான் இங்க என்னென்ன நடக்குது எல்லாம் தெரியும். ஆனா ஒண்ணு, இதற்கு சால்வேஷன் இருக்கு.
முள்ளால எடுக்கணும். நேரடியா மோத முடியாது. அவங்க கிட்ட இந்திய ராணுவமே அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்தியாவுக்கு இந்த போலீஸ், அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே அவங்கதான். ரிசர்வ் பேங்க் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லட்டுமா, நாசிக்ல நோட் அடிக்கிறாங்களே இந்திய கரன்சி, அது இந்தியாவே கிடையாதுயா. இந்தியாவில் உள்ள பேங்க் இந்தியாவுக்கு சொந்தமானது இல்லையா. இது கார்பரேட் கையில இருக்கு. அமெரிக்கா, இங்கிலாந்து கைப்பிடியில் இந்தியா வகையை மாட்டிக்கிட்டு இருக்கு. அவங்க தான் ஆட்சி செய்யறாங்க. அவங்க சொல்றதை கேட்கிற வரைக்கும் மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் படுத்துக்கிட்டு பாயாசம், ஆட்டுக்கால் பாயாசம் சாப்பிட்டுட்டு நோகாம இருக்கலாம். அவங்களை எழுத்துக்கிட்டா தெருவுக்கு ரோட்ல பிச்சை எடுக்கிறோம். அதனாலதான் அமெரிக்காவுக்கு மோடி பயப்படுறாரு. இந்திய வம்சாவளியினர் அங்க இருக்கிறாங்க. அவங்களை கை விலங்கு போட்டு அனுப்புறாங்க. கோபப்படாம அடிமையா கூப்பிக்கிட்டு போறான பிரதமர் மோடி. இவெல்லாம் ஒரு பிரதமரையா? எதிர்த்து நிக்க வேணாம். ஏன் நிக்கல? ஆட்சி பறிபோயிடு தெருவுக்கு பைக்ல காலை நோக்கி அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாங்க. காலில் விழுகிறதுக்கு. யாரு? நம்ம நாட்டு பிரதமர். எனக்கு அசிங்கமா அவமானமா இருக்கு. இதை நீ ஏன் மாத்தக்கூடாது? இவ்வளவு தெரியும் மாத்த விட என்னுடைய வேலை இல்ல. புயல் வரப்போகுது, பூகம்பம் வரப்போகுது, மழை வரப்போகுதுன்னு வானிலை அறிக்கை சொல்லுது. வானிலை அறிக்கை தலைவர் சொல்றாரு. சொல்றதோட வேலை முடிஞ்சு போச்சு. நீ தான் உடைய காப்பாத்திக்கலாம். அந்த வானிலை புயல் வரப்போது, வெள்ளம் வரப்போது வானிலை அறிக்கை விடுது இல்லையா? அத சொல்றாரு இல்லையா அந்த தலைவர்? அவரா ஊட்ட அங்க மாற்றி கொடுத்து பீரோல தூக்கி வச்சுட்டு அவரா இருக்கிறாரு. என்னாலும் எச்சரிக்கை தான் பண்ண முடியும். முடிஞ்சா காப்பாத்திக்கோ, இல்ல அடிமையா இருக்கிறத ஒரு காலை கழுவி தண்ணிய குடி, இல்ல செத்துப்போ. உன் பொண்ணு காலேஜ் போகும்போது கற்பழிக்கப்படுவா. நீதி கிடைக்காது. யார் அந்த சாறு, யார் அந்த மோரு, யார் அந்த மயிறு அப்படின்னு கேட்பானுங்க. ஏண்டா இவ்வளவு உளவுத்துறை இருக்கு, எவ்வளவு ஒருத்த பதிவு போட்ட இப்ப நான் பேசிட்டேன்னா உடனே அனுப்பிச்சு கைது பண்ணி உள்ள போடுறீங்க. அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி எவன் இங்க இருக்கிறான் அவன் அந்த முட்டிக்கு முட்டி தட்டி இந்த பிரியாணி கடைக்காரன கால் விரல்ல ஊசிய சொருவுனா சொல்லிட போறான் எவன் இந்த சாருன்னு. இதை கண்டுபிடிக்க முடியல. யார் அந்த சாரு, யார் அந்த சாருன்னாங்க. அப்புறம் ஈரோடு தேர்தல் வச்சு சாரை மறந்துட்டு ஈரோடுக்கு வந்துட்டானுங்க. அப்புறம் ஏதோ ஒரு பொண்ணு ஸ்கூல்ல கற்பழிக்கப்பட்டாலும் ஈரோடு மறந்துட்டு அப்புறம் அந்த பொண்ணை கற்பழிக்க அதை தவிட்டாங்க. மக்களினுடைய ஞாபக மதியை பயன்படுத்திக்கிட்டு இவங்க நல்லா வேட்டையாடுறாங்க. முடிஞ்சுக்கிட்டா புழைங்கிட்டா சாவுங்க. இப்ப சீமான் விஷயத்துக்கு வர பதிவை முடிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. சீமானி முதலமைச்சர் ஆகணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன், ஒரே ஒரு வழி, வேற வழியே இல்ல. நீ மக்களை பார்த்துக்கிட்டு நீ எண்ணத்தை தான் காதல, நீ எண்ணத்தை தான் விடிய விடிய ஊத்துனாலும் பேசினாலும் இல்ல. இவன் அப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான், பெரியார் இப்படி போனாரு, அண்ணா இப்படி போனாரு, கண்ணன் இப்படி போனாரு, இத பத்தி பேசினாலும் ஒரு மயிரம் ஆக போறது இல்ல. ஏன்னா மக்கள் கையில ஓட்டு உரிமை இல்லை. பெயருக்கு நீ தேர்தல் நடத்தாதடா. ஏன்டா தேர்தல் நடத்தி மக்கள் படத்தை வீணாக்குறீங்க? நீ இவிஎம்ல மோசடி பண்ணிதான் நீ செலக்ட் பண்ற. பண்ணிட்டு போய் ஏன் வெளியே உலகத்துக்கு நாடகம் பாடுறீங்க? மோடிக்கு தான் சொல்றேன், நீ கார்பரேட் அடிமை, கார்பரேட் அடிமை, இந்தியா அடிமை. நான் சொல்றது கேட்கலாம் உள்ள போடுவேன்னு சர்வாதி ஹிட்லர் மாதிரி வச்சுட்டு போட. அப்ப நான் உன்னை பாராட்டுறேன், உன்னை கும்பிடுறேன். உண்மையை பேச. எதுக்கு பொட்டத்தனமா உட்காந்துக்கிட்டு சாப்பிடுற ஒரு 2 சப்பாத்திக்கு எதுக்குடா இந்திய மக்களை கொள்றீங்க? எதுக்கு இந்திய மக்களை விற்கிறீங்க கார்பரேட்டுக்கு? இதைத்தான் மோடி கிட்டையும் கேட்கிற, மு.க. ஸ்டாலின் கிட்டையும் கேட்கிற. பணம் இல்லையா? எத்தனை இட்லி சாப்பிடுற காலையில? 8 இட்லி, 10 இட்லி, 15 இட்லி. எவ்வளவு ஒரு இட்லி? 10 ரூபா, 150 ரூபாய்க்கு ஏன் எவ்வளவு? 150 கொலை கொள்ளை கற்பழிப்பு எதுக்கு இது? யோசிங்க. நேற்றைய சொத்து இன்று உன்னுடையது, இன்றைய உன்னுடைய சொத்து நாளை வேறுடையது. ஜெயலலிதா ஓடி சம்பாதிச்சால, எம்ஜிஆர் சம்பாதிச்சாரு, என்னதான் மயிரை புடுங்கினா? அந்த சாப்பிட்டா, பொம்பளைகிட்ட படுத்தா, குடிச்சா, கூத்தடிச்சாங்க, இவ்வளவுதான். அதுக்கப்புறம் செத்த உடனே எல்லா சொத்தும் மத்தவங்க கிட்ட பிச்சு கொதறி குரங்கு கையில் பூமாலை மாதிரி எல்லாம் பிச்சு செதறி போயிடுச்சு. அவ்வளவுதான். நீதிபதிகள், காவல்துறையினர் மீது எனக்கு, அரசு அதிகாரி மீது எனக்கு தப்பு கிடையாது. சாதாரண மனுஷன் பாவம், பொண்டாட்டி புள்ளிங்க, மத்திய அரசு மிரட்டுது, எல்லாம் வேலை போயிடும். வேலை போனாலும் பரவாயில்ல, கூலி வேலை பார்த்துக்கலாம், தூக்கி உள்ள போட்டு சித்திரவதை பண்ணுவோம். அதனால பயந்துக்கிட்டு அவங்க அடிமையா வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ள அடக்கிக்கிட்டு 100க்கு 90 பேர் நியாயமான அதிகாரிகள் கஷ்டப்படுறாங்க. இந்த 10 பேர் சைக்கோ இருக்கிறாங்க. அரசு அதிகாரிகள், போலீஸ் ஆபீசர்ஸ், நீதிபதி. இவங்க தப்பு பண்ணியே உங்களுக்கு நாங்க என்ன வேணாலும் பண்றோம்னு நீங்க பதவியில் இருக்கிறாங்க. அவங்க எது வேணாலும் செய்வாங்க.
சீமான் சுருக்கமா சொல்றேன், முடிச்சிட்டேன். கார்பரேட்டு அவங்க வந்தாலும் சரி, இல்ல நீயே டீல் போடு, ரகசியமா இருக்கணும். நான் முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படும், டங்ஸ்டன் எடுக்கப்படும் அப்படின்னு உத்தரவாதம் கொடு. அதை நீ கொடுக்காது, யாருக்கும் தெரியக்கூடாது கொடு. அவங்க அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் மீது லஞ்ச ஒழிப்பு இழிப்பு என்னென்ன மோசடி பண்ணா சாலையில என்னாச்சுன்னு சொல்லிட்டு நாடு ஃபுல்லா டிவியில விளம்பரப்பட்டு நாசம் பண்ணுவாங்க, தூக்கி உள்ள போடுவாங்க. உனக்கு சீமான் உன்னுடைய புகழை ஏத்தி விட்டுருவாங்க. அவங்க நினைச்சா முடியும், மூடி மாதிரி ஏத்தி விட்டு சீமான் மிகப்பெரிய தலைவர், இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு, இந்த ஊழல் வெளியே கொண்டாந்து இருக்கிறாரு, டங்ஸ்டனுக்கு எதிராக போராடி வெற்றியை கொண்டு வந்துட்டாரு, அவனுங்களே சொல்லி உன்னை ஏத்தி விட்டு ஓட்டு எந்திரத்துல தேர்தல் ஆணையம் கார்பரேட்டுக்கு அடிமை, மோடிக்கு மத்திய அரசுக்கு அடிமை கிடையாது சொல்றேன். தேர்தல் ஆணையம் இந்த இந்தியாவில் உள்ள அரசு அனைத்து அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கிறது மோடி கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் இல்ல, கார்பரேட்டுகள். அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. சரி சீமான், நீ கார்பரேட் வழிக்கு போகலின்னு வச்சுக்கீங்க, இப்படியே நெஞ்ச நிமித்திக்கிட்டு வச்சுக்கீங்க, இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா உன்னைய வாழவும் விடமாட்டானுங்க, சாகவும் விடமாட்டானுங்க. அதாவது சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. போன எலெக்ஷன்ல 10,000 ஓட்டு வாங்கின, இந்த எலெக்ஷன்ல 24,000 ஓட்டுகளை கொடுத்து அதே சமயம் உன்னைய டெபாசிட் வாங்க முடியாதபடி திரிசங்கு சொர்க்கத்துக்கும் போக முடியாம பூமிக்கும் வர முடியாம நடுவுல தொங்க விட்டாங்க பாத்தீங்களா திரிசங்கு மகாராஜாவ. அந்த மாதிரி உன்னை தொங்க விட்டு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒரு 1000 ஓட்டை போட்டு விட்டுருவானுங்க. ஆனா உன்னை ஜெயிக்க விட மாட்டானுங்க, டெபாசிட் வாங்க விட மாட்டானுங்க. இது எப்படி இருக்கு? நீ என்ன பண்ணுவ? ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் நாங்கள் கீழே விழுந்தாலும் மீசியில் மண் ஓட்டவில்லை, போன எலெக்ஷனில் 10,000 சில்லறை வாங்கினோம், 10,100 ஓட்டுகள் வாங்கினோம், இந்த எலெக்ஷனில் நாங்கள் 24,000 ஓட்டுகளை வாங்கணும், ஆனா டெபாசிட் கிடைக்கல. இப்படியே ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டுன்னு பிச்சை போடுவானுங்க. இந்த பிச்சைக்காரனுக்கு போடுவானுங்க இல்லையா, 10 ரூபா 5 ரூபான்னு போட்டு நீ ஈவிஎம் குறை சொல்லவும் முடியாது. ஏன்னா போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன்ல 1000 ஓட்டு அதிகமா வாங்கியிருக்க. இவிஎம் ஃப்ராடுன்னு சொன்னா நீ எப்படி 1000 ஓட்டு அதிகமா வாங்கினு நீதிமன்றம் கேள்வி கேட்கும், அதுக்கும் பதில் சொல்ல முடியாம உன்னை வெற்றி பண்ண வைக்காம இப்படியே ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் 1000 ஓட்டு 500 ஓட்டுன்னு ஒவ்வொரு தொகுதியிலையும் நீ ஏற்கனவே என்ன ஓட்டு வாங்கினியோ அதை விட ஒரு 1000 500 போட்டு உன் வாயை அடைச்சிருவாங்க. இப்படியே உன் ஆயுளே முடிஞ்சு போயிடு, நீ செத்து போயிடுவ. உன்னை முதலமைச்சர் ஆக விட மாட்டானுங்க, டெபாசிட் வாங்க விட மாட்டானுங்க, ஒரு தொகுதியில கூட எம்எல்ஏ நீ ஜெயிக்க விட மாட்டானுங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 1000 500 2000 3000 ஓட்டை போட்டு இவிஎம் மூலமா போட்டு உன் வாயை அடிச்சிருவானுங்க. நீ திருடங்கையில தேல் கொட்டின மாதிரி ஒரு திருட வீட்டுக்குள்ள திருட போனா தேல் கொட்டினா கத்தவும் முடியாது, உதவிக்கு கேட்கவும் முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில உன்னைய வச்சு செய்வானுங்க. சரியா? இதுதான் ரகசியம். அவங்க கையில ரிசர்வ் பேங்க்ல இருந்து எல்லாமே இருக்கிற கேட்டு பாரு. பேருக்குதான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஸ்டேட் ஆஃப் இந்தியா, ஆனா அது கார்பரேட் இந்தியா பேங்க், இந்தியன் கார்பரேட் ஓவர்சீஸ் பேங்க். இது சரியா? இந்தியன் பேங்க் கிடையாது, கார்பரேட் பேங்க். அவங்ககிட்ட தான் இருக்கு. அவங்க உன்னைய கொண்டுகிட்டு வந்து ஓட்டு மூலமா முதல்ல உன்னுடைய பேரை டிவியில பிளாஷ் பண்ணுவாங்க. சீமான் மிகப்பெரிய தலைவர், அவரால் தான் எவ்வளவு பெரிய ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டது. மு.க. ஸ்டாலின் மோசமான இவ்வளவு ஊழல் பண்ணிட்டு அவர் பேரை ஜெயலலிதா நார் அடிச்சு தூக்கி உள்ள போட்டுட்டு உனக்கு ஓட்டு மூலம் உன்னுடைய பெயரை டிவி மீடியாக்கள் மூலம் பிரம்மாண்டமாக வெளிக்கொண்டாந்து உன்னுடைய புகழை உயர்த்தி இப்போ உன்னை பத்தி தப்பா பேசுறானுங்க இல்லையா சில சேனல்ஸ் எல்லாம், அவங்களுக்கெல்லாம் வாயில ஒரு 10 லட்சம் ரூபாய் வாயில சொல்லுன்னு வச்சுக்கோ. சீமான் வாழ்க, சீமானின் பெருமையை தெரியாமல் நாங்கள் மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசி விட்டோம், எங்களை மு.க. ஸ்டாலின் ஏமாற்றி விட்டார் அப்படின்ட்டு உனக்கு அப்படியே டைவ் அடிப்பானுங்க. இப்ப இதுல யாரா பேசுறா உன்னை பத்தி? யூடியூப் ரூட்டஸ் முக்தாரு, அப்புறம் என்ன எவன் அதெல்லாம் வாயிலே வரல. இவங்க எல்லாத்துக்கும் வாயில ஒரு 10 லட்சம் 50 லட்சத்தை சொருவு 500 ரூபா கட்ட வாயை சுத்தி மூடிக்கிட்டு உனக்கு ஜாலரா அடிக்கலன்னு என் பேரை மாத்திக்க. ஆனா இது கார்பரேட் கையில தான் இருக்கு. அவங்க சொன்னாங்கன்னா மு.க. ஸ்டாலின் கேஸ் எல்லாம் தோண்டி
சாராயால வச்சது, தூத்துக்குடியில செத்த துப்பாக்கி சூடு ஏன் நடவடிக்கை எடுக்கல, எடப்பாடி இவங்க 2 பேத்துக்கு உள்ள போட்டுருவாங்க. இந்த கள்ளக்குறிச்சியில செத்தாக்கிற கள்ள சாராயம் அது ஒரு கேஸ் போதும், முக ஸ்டாலின் தூக்கி உதயநிதி ஸ்டாலினுக்கு உள்ள போடுறது, தூக்கி உள்ள போட்டு குத்தி ஜெயில ஒரு 10 வருஷம் உள்ள போட்டுக்கிறான்னு போட்டுட்டு உனக்கு புகழ். இதை பற்றி கடுமையாக போராடிய சீமானுக்கு மக்கள் ஆதரவு எல்லா டிவியும் உன்னை பற்றி புகழ் பாடும், அதை கார்பரேட்டுகளை பரப்பி விடுவாங்க. போட்டு வர 2026 உனக்கு மாபெரும் வெற்றி கிடைச்சிடும். விஜய் அப்படின்னா என்னென்ன கன்றை இருக்கோ எல்லாத்தையும் மிரட்டி சீமான் கூட போய் கூட்டணி வைங்கடான்னு சொல்லி இவங்களாலதான் நீங்க வெற்றி பெற்று கூட்டணியை உருவாக்கி ஒன்னிய முதலமைச்சராக்கி அதுக்கப்புறம் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க பண்ணுவாங்க. அப்படி என்ன பண்ணணும்னு அப்புறம் சொல்றேன். இப்ப சொன்னா உஷாராகி உனக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. அதனால இப்ப இந்த ரகசியத்தை சொல்லல. நான் முக ஸ்டாலின் மாதிரி நீட் தேர்வை ஒழிக்கிறதுக்கு என்கிட்ட ரகசியம் இருக்குன்னு குப்புறப்பட்டுக்கிட்டு நீச்சல் அடிக்கிறாங்க. இவங்க மாதிரி இல்ல, நீட் தேர்வை ஒழிக்கிறது ரொம்ப ஈஸி. இல்ல ரகசியம் வெங்காயம் ஒரு மயிரும் கிடையாது. ஏதாவது ஒரு மாணவி நீட் தேர்வுல விஷம் குடிச்சு சாவுறான் இல்லையா, அவன் செத்த உடனே என்ன பண்ணணும், நான் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சரா நான் இருந்தேன்னு வச்சுக்கீங்க, நான் பார்ப்பேன் எவன்டா இந்த நீட் தேர்வு தோல்வியினால என்ன மாணவன் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான்னு பார்ப்பேன். தற்கொலை பண்ணிக்கிட்ட உடனே என்ன பண்ணுவேன், எல்லா காலேஜு ஸ்கூலு எலிமெண்ட்ரி ஸ்கூலு அரசு பள்ளி எல்லாத்தையும் மூடிடுவேன். இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மாணவர் இறந்து விட்டால் இதற்கு மத்திய அரசு பதில் சொல்ல வேண்டும். இல்லை என்ற கால வரையின்றி தமிழ்நாட்டில் அனைத்து கல்வி நிலையங்களும் அனைத்து நீட் தேர்வு மையங்களும் அனைத்தும் இழுத்து மூடப்படுகின்றன. இதற்கு முடிவு தெரிய வைத்தால் மத்திய அரசு அலுவலகங்கள் எதுவும் இயங்காது அப்படின்னு போடு. கதறிக்கிட்டு வருவான் பாரு ஜல்லிக்கட்டு மாதிரி மத்திய அரசு. நீட் தேர்வு உடனே ரத்தாகும். இதை செய்ய முக ஸ்டாலினுக்கு தைரியம் இருக்கா? இல்ல. ஏன்னா அவன் ஊறப்பட்ட பிராடு பண்ணி கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறான். முதலமைச்சரை நீடிக்கணும் ஆசை. அதனால பம்மி கிட்ட அப்படியே மக்கள் மத்திய அரசு தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், நாங்க என்ன பண்றது அப்படின்னு ஜால்ஜா வைக்கிறான். சீமான் மாதிரி என்னை மாதிரி ஆள்றான்னு வச்சுக்கோ, ஒரு மாணவன் செத்ததுக்கே எல்லா காலேஜ் இப்ப எலிமெண்ட்ரி ஸ்கூலு ஒரு கல்வி நிலையம் எல்லாத்தையும் இழுத்து மூடுங்கடான்றுவேன். அது தனியாரோ கவர்மெண்டா மூடு, இல்லாட்டா தொண்டைகளை விட்டு அடிச்சு நொறுக்குவேன், உன் கருத்தை அழுத்துவேன்னு ரகசியமா சொல்லுவேன். பயந்துருவானுங்க, எல்லாத்தையும் மூடிடுவானுங்க. இதுக்கு நடவடிக்கை இல்லைன்னா ஒரு மத்திய அரசு பிஎஸ்ஐ எவனா இருக்கு மக்களுக்கு சொல்லிடுவேன். இந்த மாதிரி மக்கள் செத்து பசங்க செத்து இருக்கிறாங்க, நீத்த பாதிப்பு கொள்ளையடிக்கிறாங்க சொல்லியிருப்பேன். ஆனா இது எதுவுமே எல்லாம் தெரிஞ்சும் ஏன் கம்பிட்டு இருக்கிறாங்கன்னா, முக ஸ்டாலினு உதயநிதி ஸ்டாலினு அவன் குடும்பம் கஞ்சி குடிச்சா போதும், நிரந்தரமா முதலமைச்சராக இருக்கணும். அதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டா இந்த நடவடிக்கை எடுக்காம அமைதியா இருக்கு. வெரி சிம்பிள். நீத்த ரோடி இதைத்தான் பண்ணணும். போராட்டம் தான் வெற்றி பெறுது. பஞ்சாபுக்கு விவசாயிகள் போராட்டங்கள் சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க இல்லையா, பரந்தூர் விமான நிலையம் இருக்க மக்கள் லட்சக்கணக்கில் போராட்டங்கள் வாபஸ் வாங்கினாங்க இல்லையா, ஜல்லிக்கட்டுக்கு இருக்க போராட்டங்களே மக்கள் வாபஸ் வாங்கினாங்க இல்லையா, அதே மாதிரிதான் நீட் தேர்வை ஒழிக்கணும்னா எல்லா ஸ்கூலு காலேஜ் தமிழ்நாடு எல்லாத்தையும் இழுத்து மூடு. இதுக்கு நீ உடனே ஒரு வார்த்தை நீ நீட் தேர்வை ரத்து செய்ய இல்ல, மத்திய அரசு பிஎஸ்எல் வெங்காயம் எல்லாம் வெட்டி எந்த மத்திய அரசு எல்லாத்தையும் இழுத்து மூடுவான். மீதி நீ ஓபன் பண்ணி அடிச்சு மண்டி உடப்ப தகர்த்துருவோம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி போலீஸ் எல்லாம் உங்க கைக்குள்ள போட்டுங்க. அவ்வளவுதான். தர்பார்ன்ற ஒரு படத்துல ரஜினி போலீஸை வச்சுக்கிட்டு ஹியூமன் ரைட்ஸ் இடத்தில் துப்பாக்கி வச்சு இழுத்து ஆற விட்டு கையெழுத்து வாங்க வருவாரு. அந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும். சரி சீமான், நீ முதலமைச்சர் ஆகணும்னா நீ கார்பரேட்டை ஒப்பந்தம் பண்ணணும். கார்பரேட் என்ன கேட்பானுக்குன்னா, தமிழ்நாட்டில் இங்க டங்ஸ்டன் எடுக்கணும், கேஸ் எடுக்கணும், மீத்தேன் ஈத்தேன் எடுக்கணும், சரியா, வளர இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணணும், பரந்தூர் விமான நிலையம் அமைக்கணும் கேட்பாங்க. நீ ஓகே சொல்லிடு. ஆனா வாயில சொல்லியா ஓகேன்னு சொல்லிடு. சைன் பண்ணுமா, சைன் பண்ணும்போது ஒரு எழுத்தை மட்டும் கடைசியில மாத்தி போட்டுரு. உன் கையெழுத்து மாதிரி ஒரிஜினல் கையெழுத்த போடாது. நாங்க ஃப்ராடுக்கு ஃப்ராடு நல்லவனுக்கு இல்லை. கடைசி சீமானு போடும்போது கடைசி இதை மட்டும் கொஞ்சம் சுழிச்சு விட்டுரு. நீ பேங்க் இதெல்லாம் போட்டால் ஒரிஜினல் கையில் போட்டுப்போம், இதை வந்து கொஞ்சம் சுழிச்சு விட்டுரு, காட்டி நீங்க தப்பிச்சுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் கார்பரேட்டு உன்னை பற்றி ஏற்கனவே சொன்ன முக ஸ்டாலினை டம்மி பண்ணிட்டு அவன் மேல குற்றத்தெல்லாம் வச்சுட்டு உள்ள போட்டு உன்னை முதலமைச்சர் ஆக்குறாங்க. ஆக்குன உடனே உனக்கு என்ன அடி என்ன பண்ணணுன்றத நான் அப்புறம் சொல்றேன். இப்ப சொன்னா இவனுக்கு உஷாராயிடுவானுங்க. அப்புறம் கார்பரேட்டு ஒழிக்க வரமாட்டாங்க. அதனால இது வரைக்கும் போதும், மீதி தொடரும்.